நாடுகள், அதாவது சில வேளைகளில் நடுநிலைமை வைக்க போவதாக சொல்லும் நாடுகள் கூட இந்த பிரேரணைக்கு ஆதரவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கைக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நாடுகள் கூட நடுநிலைமைக்கு கீழிறங்கி செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கின்றது. ஆனால் இந்த ஆவணங்கள் சர்வதேச மட்டத்தில் செல்லும் போது, மக்கள் மத்தியில் செல்லும் போது, இதை சரியாக பயன்படுத்தி எமக்கான அந்த ஒரு இன அழிப்பு நடக்கின்றது என்கின்ற விடயத்தை கூடுதலாக இந்த மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான பரப்புரையில் ஈடுபட வேண்டும். இன்றும் கூட ஒரு செய்தி வந்தது, ஜேசுதாசன் என்பவர் தான் ஒரு தமிழர், ஏனையவர்கள் சேர்ந்து கூட அந்த ஐநாவில் ஒரு விடயத்தை சேர்க்கின்றார். அதாவது அங்கு நிலம் பறிபோகின்றது, மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், மக்களுடைய ஆலய வழிபாட்டு அல்லது ஆத்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராக பௌத்த மதம் என்பது முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. தமிழர்கள் செறிந்து வாரும் பிரதேசங்களில் இந்த பௌத்த சின்னங்கள் என்கின்றது. அதாவது ஒரு கலாச்சார ஒரு இன அழிப்பு, அதாவது ஒரு இன கட்டுமானத்தின் அடியளிப்பு என்கின்ற விடயம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தி கூட, என்கின்ற ஒரு பரப்புரை களம் கூட இந்த ஜெனீவாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் கூட ஒரு காத்திரமானது. அதாவது ஒரு காலத்துக்கு பொருத்தமான ஒரு விடயம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே வேளையில் இந்த 16 வருகிற புதன்கிழமை காண்பிக்கப்படும் அந்த சேனல் 4 தொலைக்காட்சியினுடைய அந்த விவரண படம் கூட மறுபடியும் ஒரு அதிர்வலைகளை உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போகின்றது. ஆனால் இந்த ஒரு சிறிய அளவில் இலங்கை மீது அழுத்தம் கொடுக்கும் பிரேரணையை கொண்டு வந்த அமெரிக்காவுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக, ஒரு இக்கட்டான நிலையை இது உருவாக்க போன்றது. அதாவது இதை பார்த்த பின்பு இவர்கள் கொண்டு வரும் இந்த பிரேரணை மிக சிறிய விடயம் என்கின்ற ஒரு கருத்து எல்லா இடமும் ஏற்பட போன்றது. இதைவிட ஒரு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை ஒன்று நிகழ்த்தப்பட வேண்டும். இதில் ஒரு முக்கியமான விடயம் நாங்கள் அடிக்கடி பேசுகின்றோம், ஏன் சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த சர்வதேச நாடுகளுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். அதாவது அங்கு ராஜப்பு யோசப் வடிகளார் அவர்கள் சொல்வது போன்று 1,47,000 மேற்பட்ட மக்கள் எங்கே என்று தெரியவில்லை. ஏராளமான மக்கள், 40,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று ஐநா சபையின் நிபுணர் குழு சொல்லியிருக்கின்றது. அங்கு மோசமான விடயங்கள் நடந்தவை என்கின்ற விடயத்தை ஆதாரங்களோடு பல சான்றுகளோடு சொல்லியிருந்தனர். இதே போன்று மனித உரிமை சங்கங்கள், ஹியூமன் ரைட் வாட்ச், மற்றது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற நிறுவனங்கள் கூட பல ஆதாரங்களை வெளியிட்டிருந்தன. அதைவிட சேனல் 4 அதனுடைய முதலாவது பாகத்தில் கூட பல சான்றுகள் வெளிவந்திருந்தன. இரண்டாவது விடயத்திலும் வெளிவந்திருக்கு. ஆகவே இந்த இராணுவத்தின் படைத்துறையின் தளபதியாக இருந்தவர் தான் மஹிந்த ராஜபக்ச. இவரிடம் சென்று அவர் வைக்கும் ஒரு போர்க்குற்ற விசாரணையை நாங்கள் எவ்வாறு, பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த விடயம். அதாவது என்ன விடயம் என்று சொன்னால், இந்த தமிழர் தரப்பிலிருந்து ஒரு சுயாதீன போர்க்குற்ற விசாரணை நிகழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பெரிய அளவில் சர்வதேசத்தில் முன்வைக்கப்படவில்லை. அதற்கான காரணிகளை கூட அவர்கள் இந்த நாங்கள் பேசின தற்போது குறிப்பிட்ட அந்த விடயங்களை கூட முன்வைத்திருக்கலாம். அதாவது இவ்வளவு இன அழிப்பு அங்கே நடைபெற்றிருக்கின்றது, அவ்வாறு நாங்கள் செய்யவில்லை என்று இலங்கை அரசாங்கம் சொன்னால், ஆனால் தமிழர் தரப்பு சொல்லுகின்றது இவ்வளவு அழிவு நடந்திருக்கின்றது ஆதாரங்களோடு இந்த சேனல் 4 கூடாக, ஐநா நிபுணர் குழு கூடாக, நிபுணர்களுக்கு சார்ஜ் சொன்னவர்கள் எல்லாம் தமிழ் மக்கள் தான், நிபுணர்களுக்கு ஊடாக அல்லது செஞ்சிலுவை சங்கங்கள், இந்த மனித உரிமை பேரவை, இந்த மனித உரிமை சங்கங்கள் கூடாக பல சான்றுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இரண்டுக்கும் பாரிய வேறுபாடு இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் அந்த ஒரு தரப்பு குற்றச்சாட்டப்பட்ட ஒரு தரப்பிடம் நீங்களே இதை விசாரிங்கள் என்று சொல்வது ஒரு சர்வதேச நீதிக்கு புறம்பான விடயம். ஆகவே தமிழர் தரப்பு உறுதியாக சொல்ல வேண்டும், இவ்வளவு விடயம் நடந்திருக்கின்றது, இவ்வளவு அமைப்புகள் ஆதாரங்களோடு எல்லா விடயங்களையும் முன்வைத்திருக்கின்றது. ஆகவே சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தேவை என்கின்ற விடயத்தை முன்வைக்க வேண்டும். இது இலங்கை அரசாங்கத்தை பழிவாங்குவதற்கு அல்ல. இவ்வளவு காலமும் நடந்த இனப்படுகொலையை
சர்வதேசத்துக்கு சொல்வதன் மூலமாக எமது அரசியல் கோரிக்கை நியாயமானது என்பதை கூட இதனூடாக நாங்கள் சொல்லலாம் என்பதற்காக மட்டும்தான். இது ஒரு முக்கியமான விடயம். இந்த விடயம்தான் தமிழர் தரப்பால் முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிய அக்கறை கொள்வது போல் தெரியவில்லை. இது யாராவது ஒரு தரப்பு தமிழர் சார்பாக பேச வல்ல ஒரு தரப்போ அல்லது பல அமைப்புகள் இணைந்து கூட இந்த விடயத்தை முன்வைக்க வேண்டும், நிச்சயமாக முன்வைக்க வேண்டும். வழமையாக ஒரு சர்வதேச விடயம் இந்த கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நிறைவாம்சத்தில் பேசப்படுவது வழக்கம். இன்று கொஞ்சம் மாறுதலாக நம்மவர் படைப்பொன்று பற்றி ஈழப் போராட்டத்தில் தனது பதிவு என கணேஷ் ஐயர் எழுதியிருக்கும் நூல் லண்டனில் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இனி ஏனைய நாடுகளிலும் அதனுடைய அறிமுக விழாக்கள் நடாத்தப்பட இருக்கின்றன. இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் சென்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. ஆனால் அந்த விழாவில் நீங்கள் உரை நிகழ்த்தவில்லை என்பதும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. இந்த நூல் பற்றி நீங்கள் கருதுவது என்ன, அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் அவர்களே? இந்த நூல் ஆரம்ப காலத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோடு இயங்கிய ஒருவருடைய ஒரு மனப்பதிவு. அவர் நீண்ட காலங்களுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக நடந்த விடயங்களை மீண்டும் நினைவுபடுத்தி அவர் எழுதியிருக்கின்றார். ஆனால் அதில் சில மாற்றங்கள் கூட இருக்கும். அதாவது எல்லா நினைவுகளும் அவ்வாறே படிந்திருக்கும் என்பது அல்ல. அதை இந்த நினைவு மீட்டல் என்பது இலவான விடயம் அல்ல. ஆக உதாரணமாக பார்க்கலாம், எங்களோடு இந்த அட்வான்ஸ் லெவலில் படித்தவர்கள் எல்லோருடைய பெயரும் நமக்கு ஞாபகத்தில் வருவதில்லை. ஆனால் இந்த நூலை விமர்சனம் செய்தவர்கள் பல பேர் சொல்லியிருந்தார்கள், இது ஒரு சுய விமர்சனம் என்று. இது ஒரு முழுமையான சுய விமர்சனமே அல்ல. அடுத்ததாக அவர் ஒரு அப்பாவி போல் எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி, அவர் அப்பாவியும் அல்ல. அந்த இரண்டும் ஒரு பிழையான கருத்து. அவர் தேசிய தலைவர் மீது பல நல்ல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த கொள்கையில் மிக உறுதியான ஒரு மனிதன் என்ற விடயத்தை திரும்ப திரும்ப அந்த நூல் முழுவதும் அவர் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய இந்த இலட்சியம், தன்னுடைய இலக்கு என்கின்ற விடயம்தான் அவருடைய ஒரு முதன்மையான விடயம். அந்த இலக்குக்கு ஆதரவாக நிற்பவர்களை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அதில் குழப்பம் ஏற்படுத்துவதை அவர் ஏற்றுக்கொண்டதா இல்லை என்ற விடயத்தோடு அவர் இன்னொரு விடயத்தையும் சொல்லுகின்றார். அவருடைய போக்கு, அவருடைய சிந்தனை முழுக்க ஒரு இராணுவமயப்பட்ட சிந்தனையாகத்தான் இருந்தது என்று சொல்லி, அரசியல் என்கின்ற விடயம் அவருக்கு இல்லை என்று சொல்லி. ஆனால் ஒரு அடிப்படையில் சொல்ல போனால் அரசியல் இல்லாத இராணுவ நகர்வுகள் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை ஒரு மார்க்சிசத்தை அறிந்து கொண்ட ஐயரால் புரிந்து கொள்ள ஏன் முடியவில்லை என்பதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. எல்லாமே எந்த இராணுவ நடவடிக்கையா இருந்தாலும் அது ஒரு அரசியல் கலந்ததுதான். அரசியலில் இருந்துதான் இராணுவம் என்கின்ற விடயம் வரும். ஆனால் அந்த இராணுவம் தான் இராணுவ சிந்தனை என்கின்ற விடயம் வரும்போது அந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு புறச்சூழல் எவ்வாறு இருந்தது, அது எவ்வாறு அவர்களை நகர்த்தி சென்றது என்கின்ற விடயம். 17 வயது இளைஞன், எந்த விதமான முன் போராட்ட அனுபவம் இல்லாதவர். எங்களுடைய தமிழின வரலாற்றில் இந்த பெரும் போராட்டம் என்று சொன்னால் கடைசியாக நடந்தது பண்டாரவன்னியனுடைய போராட்டத்தை, அது எங்களுக்கு தெரியாது. புத்தகங்கள் மூலமாக தான் வாசிச்சிருக்கிறோம். அல்லது சோழர் காலத்து விடயங்கள், இதெல்லாம் நீண்ட காலமாக ஒரு பெரிய போராட்ட தொடர்ச்சி, ஒரு பெரிய ஆயுத போராட்டமோ அல்லது பெரிய மக்கள் எழுச்சி, மக்கள் போராட்டம் நடந்த வரலாறு அண்மை காலமாக ஈழத்தமிழர் வரலாற்றில் இல்லை. 69ஆம் ஆண்டு அளவில் தான் அந்த தீண்டாமைக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் யாழ்ப்பாணத்தில் நடந்தது. ஆனால் அந்த போராட்டம் நடந்தவுடன் அத்தோடு இடதுசாரிகளுடைய அரசியல் வாழ்வும் முடிந்துவிட்டது. ஆகவே இவர் ஒரு ஐயர் அவர்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதற்கு பிற்பாடு அவர் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் அவருக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அங்கு நடந்த மாற்றங்கள் அவருக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. இப்ப 2005ஆம் ஆண்டு தேசிய தலைவரை சந்தித்த போது அவருடைய பார்வைகள், இந்த சர்வதேசம் எவ்வாறு எங்களை அழிக்க போகின்றது என்கின்ற பார்வை, சர்வதேச மாற்றங்கள், இந்து சமுத்திர பிராந்தியத்தில் உள்ள விடயங்கள் குறித்து ஆழமாக பேசியிருந்தார். ஆனால் இந்த ஐயர் காலத்தில் அவ்வாறான எந்த விதமான புரிதலும் அவருக்கு இல்லை, இருந்திருக்க சாத்தியப்பாடுகளும் இல்லை. அடுத்ததாக ஐயர் அவர்கள் கூறும் ஒரே விடயம், ஐயர் அவர்களுக்கு குமணன் என்பவர் அல்லது ஜான் மாஸ்டர் என்பவர் அல்லது பயஸ் மாஸ்டர் என்பவர் மார்க்சிசங்களை சொல்லிக் கொடுத்தார்.